ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் அண்ணா அவர்கள் சிஎம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகுது. காலையில ஸ்கூலுக்கு போற மாதிரி கிளம்பி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு வந்து தலைமை செயலகத்துக்கு வராரு. இப்போ வரைக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நியூஸ்ல கூட அதெல்லாம் கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. அவருடைய வீடு நீலாங்கரையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தலைமை செயலகத்துக்கு காலையில வராரு. அந்த 10 கிலோமீட்டர் டிராவலுமே கொஞ்சம் டிராபிக் ஜாம்ஸ் எல்லாம் ஏற்படுது. அது ஏற்படக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடாதுன்ற மாதிரி பல முயற்சிகளை எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே டிராபிக் ஜாம்ஸ்ன்றது ஏற்பட்டு தான் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காக அவர் சிஎம் ஆனதுல இருந்து தலைமை செயலகத்துக்கு பக்கத்திலே ஒரு வீடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கியிருந்த வீடும், அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முக்கியமா போயஸ் கார்டன்ல வீடு பார்த்துட்டு இருக்காங்களாம். நம்ம தனுஷ் அண்ணா கூட அப்பப்ப சொல்லுவாரு, நாங்களா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா அப்படின்ற மாதிரி. போயஸ் கார்டனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான பிளேஸ்னு சொல்லலாம். அங்க வீடு வாங்குதுன்றது ஒரு பெருமையான விஷயமா பாக்குறாங்க. அங்கதான் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்காங்க. இப்ப சிஎம் விஜய் அவர்கள் அங்க ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காராம். விஜய் அவர்களே போய் வீடு பார்க்கல, அவங்களோட தரப்புல இருந்து வீடு பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஜெயலலிதா அம்மாவோட வேதா இல்லத்தை பார்த்துட்டு இருக்காங்களாம். அந்த வீடு இப்ப அவங்களுடைய அண்ணன் மகளான தீபா அவர்கள் கிட்ட தான் இருக்கு. வீடுமே இப்ப காலியா தான் இருக்கு. அந்த வீடு தான் இப்ப பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்திருக்குது. இதெல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா சிஎம் விஜய் அவர்கள் ரஜினி சார் வீடு எல்லாமே வந்து பக்கம் பக்கம் தான் இருக்கும். இப்ப ஒரு சில தலைவர் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, நீ வந்து எங்க தலைவர் வீட்டு பக்கத்துல அப்படின்ற மாதிரி லைட்டா கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே நெகட்டிவிட்டின்றது வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலயும். அந்த விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். இதை பத்தி அபிஷியல் தகவல் ஏதாவது வந்தாக்கா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போட்டோனே வீடியோவை நீங்க பாத்துறலாம். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.